கலைஞன் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைந்து விட்டார். ஒரு சாதாரணமான அடையாளம் காண முடியாத ஊரிலிருந்து கிளம்பி வந்து தமிழ் திரையுலகிலே ஒரு சூறாவளியாக சுழன்று வந்தவர் அவர். எந்த திரைப்பட கல்லூரியிலும் அவர் பயிலவில்லை. ஆனால் அவருடைய பள்ளியிலே படித்த ஏராளமானோர் திரைவானிலே மின்னுவதற்கு காரணமாக இருந்தவர். ஒரு காலத்தில் அவருடைய திரையுலக நுழைவு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எல்லோருடைய சிந்தனையிலும் சினிமா என்றால் ஏதோ ஒரு பெரிய மாயை என்பதை சராசரி மனிதனுடைய எப்படி இலக்கியமோ அதை போல திரைத்துறையை கொண்டு வந்தவர். அவருடைய குரல், கரகரத்த அந்த கம்பீரமான குரல், என் இனிய தமிழ் மக்களே என்று கூப்பிய கரத்தோடு வருகின்ற அந்த படக்கத்தினுடைய தொடக்கம், அவருடைய படத்தினுடைய பாடல்கள், கதை, இயக்குனர் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற போது எதையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. முதல் மரியாதை என்ற அந்த படத்தில் நடிப்பு இமயமும் இயக்குனர் இமயமும் சேர்ந்து நடத்திய அந்த படம், 16 வயதிலே தொடங்கிய அந்த பயணம், வைகை நதி கரையிலிருந்து கிளம்பிய 3 பேர் இங்கே மூவேந்தர்களாக வலம் வந்தார்கள். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து என்று. இடையிலே அவர் உடல்நலம் கொண்டிருந்தார். திருச்சியில் அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செய்திருந்தேன். இசைவு தெரிவித்திருந்தார். இப்பொழுது தம்பி மனோஜ் அவருடைய மறைவினால் அவருடைய மனம் உடைந்து போயிருந்த சூழலில் அது கைவிடப்பட்டது. பின்னர் அவருடைய உடல்நிலை மேலும் குன்றியது. மருத்துவமனையில் நான் சந்தித்த போது கூட பேச முடியவில்லை. ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். என்னுடைய நாடாளுமன்ற உரைகளுக்கெல்லாம் அழைத்து பாராட்டு தெரிவிப்பவர். இயற்கை, மரணம் என்பது இயற்கை தான், யாராலும் தவிர்க்க முடியாதது. அவருடைய உடல்நிலையும் அதை எதிர்பார்க்க வைத்ததுதான். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே. இவரை போன்றவர்களெல்லாம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அங்கத்தினர்களைப் போல மாறிய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். உடலால் தான் மறைந்திருக்கிறார். காலமெல்லாம் நிலைத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசன் சொன்னதைப் போல் இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் தனக்கு எழுதியது திரு பாரதி ராஜா அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். அவருடைய படங்கள், அவர் இயக்கிய அந்த திரைப்படங்கள் மட்டுமல்ல, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் இருக்கிற வரை அவர் இருப்பார்.